ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 87வது சாப்டர்லேருந்து 90வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த எபிசோடோட இந்த மான்வாவோட சீசன் 1 முடியுது. ரெண்டாவது சீசன்ல ஒரு 30 சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா இல்ல புதுசா வேற எதனா மான்வா போடலாமான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த டீமனோ என்கிட்ட மட்டும் என்னோட ஃபுல் பவர் இருந்ததுன்னா உங்களால என்னோட கால் தூசியை கூட தொட முடியாதுடா. ஆனா இது எதுவுமே தெரியாம நீங்க என்னடானா என் முன்னாடி நீங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அந்த அட்டாக்க பார்த்துட்டு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடறான். அதுல இருந்து அந்த அட்டாக் பட்டு அந்த பேரியரே வச்சு செதறுது. நான் பார்த்தா அந்த பேரியர் பயங்கர வீக்கான ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஹீரோவும் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு மூச்சு வாங்க நின்னுட்டு இருக்கான். லூனாவும் நீ ஒரு பைத்தியக்காரனா இல்லனா இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். நோவாவோட டிஃபென்ஸ் பேரியர் அது அதோட லிமிட்ல இருக்கு. அது அந்த பேரியர் மட்டும் இல்ல, நோவாவும் அவளோட லிமிட்ல தான் இருக்கா. அவகிட்ட சுத்தமா மானாவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவளோட பேரியர் இன்னும் ஒரு 2 அட்டாக்க தான் பிளாக் பண்ணும். அதனால எப்போ உன்னோட பிளான் நீ எக்ஸிக்யூட் பண்ண போற? ஹீரோவும் இவ சொன்னதை கேட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை நம்ம எப்படியாச்சும் இவனை சுத்தி இருக்க அந்த 3 பேரியரையும் உடைச்சாகணும். நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு பேரியர்ல மட்டும் ஓட்ட போடுங்க, அதுவே போதும். நான் மேட்டர்னா இந்த டீமனை சுத்தி 3 பேரியர் இருக்கு. அதனாலதான் இதோட அட்டாக் எல்லாம் பயங்கர வீக்கா இருக்கு. சொல்ல போனா அதனாலதான் ஹீரோவே இது எப்படியோ தாக்கு பிடிச்சி நின்னுட்டு இருக்கான். இல்லனா பையனுக்கு எப்பயோ சங்கு ஊதி இருப்பாங்க. இவங்களால மட்டும் இப்ப இந்த பேரியரை உடைக்க முடியலன்னா ஹீரோ போட்ட மொத்த பிளானுமே ஃபிளாப் தான். எனக்கு வேற வழி இல்ல, நீ சொல்றத நான் நம்புறேன். தயவு செஞ்சு உன்னோட பிளான் மட்டும் எப்படியாச்சும் ஒர்க் ஆயிடும், அதுவே போதும் அப்படின்ட்டு இவ்வளவு அட்டாக் பண்ண ரெடியா வரா. அந்த டீமனோ பரவாயில்ல, நீ ஒரு சின்ன பொண்ணா இருந்தாலுமே நல்லாவே சண்டை போடுற, ஆனா அதெல்லாம் ஏன் முன்னாடி ஒண்ணுமே இல்லன்ட்டு அந்த டீமனோ அது நின்ன இடத்துல இருந்து ஒரே ஜம்ப். உன் இடம் எதுன்னு தெரியாம நீ ஏன் முன்னாடி இவ்வளவு நெக்லா பண்ணிட்டு இருக்க, உன் இடம் எதுன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு இந்த டீமனோ லூனாவை அட்டாக் பண்ண வருது. லூனாவும் லூனார் ஸ்வாடார் தேர்ட் டெக்னிக் மூன் ஸ்பிளிட்டிங் அப்படின்ட்டு இவ ஒரு அட்டாக் யூஸ் பண்றா. சும்மா அப்படியே அந்த 3 2 பொழகிற மாதிரி இருக்குது அந்த அட்டாக். இந்த டீமனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுவும் திருக்கு முழிச்சுனுக்குது. பார்த்தா பின்னாடி ஏதோ வருது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குது. இதுவும் இது இப்படி பார்க்கும் போதே அந்த அட்டாக் வருது. சும்மா அப்படியே ஏதோ மீட்டியராய்டு வர மாதிரி இருக்காது. அந்த அட்டாக் போர்ஸ்ல இந்த டீமனால சுத்தமா நிக்கவே முடியல. ஏதோ கஷ்டப்பட்டு முக்கி திணறி நின்னுட்டு இருக்கு. அதுவும் அந்த அட்டாக் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த டீமன் அந்த அட்டாக் ரீச் பண்ணல. லூனாவும் போட்டு மானவரே வெட்டிட்டு இருக்கா. மவன நீ எப்படியாச்சும் செத்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி. ஆனா இவ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வெட்டினாலும் இவளால சுத்தமா அந்த டீமன் பக்கத்துல கூட போக முடியல. அதை பார்த்துட்டு அந்த டீமனோ உங்களால எவ்வளவு முக்கினாலும் என் பக்கத்துல வரவே முடியாது அப்படின்ட்டு அதுவும் சிரிச்சிட்டு இருக்கு. எங்கடா அந்த மொத்த கலவரத்துல நம்மால காணும்னு பார்த்தா இவன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த டீமன் பின்னாடி வந்துடுறான். பின்னாடி வந்து அந்த டீமனை வெட்ட வரும்போதே அதுவும் உங்களால பண்ண முடிஞ்சதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் பேரியரை மட்டும் தான் உங்களால உடைக்க முடியும். நீங்க எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு புல்ல பூச்சிங்கடா அப்படின்ட்டு இதுவும் இதோட ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அதை எப்படியே தடுத்துறான். பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சாவணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல. ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்துட்டு ரின் இப்பதான் அட்டாக் பண்ணு அப்படின்றான். அவளும் தோ வருதுரா அப்படின்ட்டு அந்த ஆரோவை ப்ரிப்பேர் பண்றா. சும்மா பயங்கர ஃபோர்ஸா இருக்குது. அடிக்கிற அடி ஏதோ செதற போது போல. அவளும் அங்க இருந்து கரெக்டா அந்த ஆரோவை லான்ச் பண்ணிடுறா. ஹீரோவும் எது நாங்க சாவறதுக்கு ஆசைப்படுறோமா, இந்த இடத்துல சாவ போறது நாங்க இல்ல அப்படின்ட்டு ஹீரோவும் அவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஒண்ணு இந்த ஸ்டோரியில சொல்லியிருக்க விஷயம் எல்லாம் கரெக்டா இருந்தா இந்த ஓஷன் டிரைப் ஆரோவோட ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சு அது 400 km/hல இருக்கும். ரின் இருந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது 0.3 km. 2 எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆரோ 3 செகண்ட்ல இந்த இடத்த ரீச் பண்றோம். ஹீரோ அதுக்குதான் 1 2 எண்ணினுறான். ஆனா நான் ஒன்னும் மேக்ஸ்ல அந்த அளவுக்கு ஒன்னும் புலி இல்ல. என்னோட கால்குலேஷன் அதுவும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஆரோவும் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த மொத்த விஷயத்த நான் ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் இந்த கேம்ல நான் எப்படி சர்வைவ் ஆனா என்னோட இன்ஸ்டிங்க்ட வச்சு மட்டும் தான். 3 அப்படின்னும் போதே அந்த ஆரோவும் ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல எப்படி சாஞ்சு தப்பிச்சிடறான். அந்த ஆரோவும் செம்ம ஸ்பீட்ல அந்த நெருப்பெல்லாம் கீழ்ச்சின அந்த டீமனு கிட்ட தான் போயிட்டு இருக்கு. அந்த டீமனும் ஒண்ணுமே புரியாம எப்படா என்னடா இது எங்கந்திரா வந்தது அப்படின்ட்டு திரு முழிச்சிட்டு இருக்கு. வந்த ஆரோ அந்த டீமன் வயிற்றுல ஒரே அடி பையன் ரத்தங்கத்தெல்லாம் கக்கறான். டீமனுக்கு கண்ணுகண்ணெல்லாம் விரியுது. கண்டிப்பா இந்த அடியில இவனுக்கு பயங்கரமான டேமேஜ் ஆயிருக்கும். இவன் இது வரைக்கும் நிறைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து ஊறப்பட்ட மானா போயிருக்கும். அதனால இந்த அடி மரணமா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த டீமன் என்னன்னா வில்லத்தனமா அது சிரிச்சிட்டு இருக்கு. நீங்க என்னதான் இவ்வளவு முக்கி கஷ்டப்பட்டு இவ்வளவு பேர் பிளான் போட்டாலும் உங்களால என்னோட கடைசி பேரியரை சுத்தமா உடைக்கவே முடியல அப்படின்னா இந்த பேட்டலோட ரிசல்ட் அது என்னோட விக்டரி. யார் சொன்னா எங்களால அதை உடைக்க முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த லூனட்டிக்கோட ஆர்ப் எடுத்து மாட்டிக்கிறான். பையனும் அதை மாட்டிட்டு அவன் ஸ்வாட்ல பயங்கரமா அவனோட மானாவை இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். சிஸ்டம்ல இருந்தும் உங்க உடம்புல மானா காலி, அதனால உங்க லைஃப் ஃபோர்ஸ் தான் இப்ப நாங்க உரியறோம்னு அது உறிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ அந்த ரோபோ போட்டதுனால உங்களோட ரோபோட ஸ்பெஷல் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. அதனால உங்களோட அட்டாக் பவர் சும்மா வெறித்தனமா ரைஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோ அந்த ஸ்வாட்ல மானாவை கேதர் பண்றது பத்தாதுன்னு கையிலயும் ஏதோ மானாவை கேதர் பண்ணிட்டு இருக்கான் பையன். என்னன்னு பார்த்தா ஹீரோவும் அந்த ஸ்வாட்ல இருக்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றான், லிமிட் பிரேக்கர் அப்படின்னு ஒண்ணு. சும்மா அந்த இடத்துல ஹீரோ கையில இருந்து அவ்வளவு மானா ரிலீஸ் ஆகுது. பயங்கர கொடூரமா
இருக்குது அதை பார்க்கவே. சிஸ்டம்ல இருந்தோம் உங்களோட எனிமி அது உங்களை விடவே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை நீங்க சாவடிக்கணும்னா உங்களோட லைஃப் ஃபோர்ஸை நீங்க அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது இப்படி வரும்போது இன்னொரு நோட்டிபிகேஷன்லயும் நீங்க லிமிட் பிரேக்கர்ன்ற ஸ்கில்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால உங்க எனிமியோட லைஃப் ஃபோர்ஸை உரிய முடியாது அப்படின்னு வருது. இந்த எல்லா கண்டிஷனுக்குமே ஓகேனா இந்த ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சுட்டு ஆமா அப்படின்னு உடனே அவன் ஸ்வாட்ல சும்மா பயங்கர கொடூரமா சுத்தி இருக்கிற மானாலாம் கேதர் ஆகுது. அந்த டீமனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் பூச்சி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அது பார்த்துட்டு இருக்கு. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உன்னால என்னோட கூந்தலை கூட தொட முடியாது, ஏன்னா எனக்கு கூந்தலே இல்லடா அப்படின்ட்டு அதுவும் அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் நடுவுல அவன் கத்திய விட்டு அந்த அட்டாக்கை தடுத்துறான். ரெண்டு பேருமே இவனுக்கு மானாவை வச்சு சும்மா வெறித்தனமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அவனோட மானாவை யூஸ் பண்ணி அந்த டீமனோட ஸ்வாட ஒரே தட்டு தட்டுறான். ஸ்வாடு துண்டா போயிடுது அந்த டீமனுக்கு. அதுக்கு ஷாக்கு, எப்படா என் ஸ்வாடையே நீ ஒச்ச அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் அதுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. அவனை நீ செத்தரான்ட்டு வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கான் அந்த டீமனை பார்த்து. வந்தவனோ ரைட்ல ஒரு கட்டு லெஃப்ட்ல ஒரு கட்டுன்ற மாதிரி ஒரு ஸ்லாஷ் விடுறான். அந்த டீமனும் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டு ஹீரோவும் அந்த டீமன் பக்கத்துல போயிட்டு பிளாக் ஸ்வாட் ஆர்ட் ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிட்ட போயிட்டு ஒரே வெட்டும் போதே ஷேடோ பிளேட் ஸ்லாஷ் அப்படின்ட்டு அந்த டீமன் தலையிலே ஒரே போடு. தலையில இருந்து கால் வரைக்கும் துண்டா வெட்டிடுறான் அந்த டீமனை. அதுக்கு ஷாக்கு, வாய்ப்பே இல்ல, கடைசியா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது நான் அவேக்கன் ஆகிறதுக்கு, ஆனா உன்ன மாதிரி ஒரு பூச்சி கையிலையா நான் செத்து போனோம் அப்படின்ட்டு இது சொல்லிட்டே அப்படியே அந்த இடத்துல கரைஞ்சி காணாம போயிடுது. ஹீரோவும் வெட்டி முடிச்சுட்டு அவனால சுத்தமா நிக்கவே முடியல. பையனுக்கு அங்கேயே கிருகிருன்னு வருது. ஆள் அந்த இடத்துல சுவண்டி அப்படியே டமால்னு கீழே வந்துடுறான். நல்லா பெட்ரூம்ல பத்து தூங்குற மாதிரி நல்லா பாத்துக்கிறான் பையன். சிஸ்டம்ல இருந்தா உங்களோட லைஃப் ஸ்பேன் இன்னும் 30 நாளைக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வருது. இவனுக்கு அது எதுவுமே தெரியல. அவன் தான் சரியான மயக்கத்துல இருக்கிறானே, கிர்கிர்னு ஐக்கியம் வந்துட்டான். ஹீரோ இந்த மாதிரி மயங்கி வந்ததை பார்த்துட்டு ரின்னோ என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல, ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டீமனி கிறிஸ்டல் ஃபுல்லா அழியல போல. அதுல இருந்து மானா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கு. லூனா வந்து ரின்னு கிட்ட ஏற்கனவே அவளோட ஆரோ எவ்வளவு பவர்ஃபுல்லு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவளால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இவளுக்கும் ஹீரோக்கும் இருந்த டிஸ்டன்ஸ் அது ரொம்பவே சின்னது. அப்படி இருக்கும்போது என்னோட ஃபாஸ்டான ஆரோவை இவன் எப்படி அவ்வளவு ஈஸியா டாச் பண்ணான். இவளும் இதை யோசிச்சுட்டு டேய் தம்பி நாக்ஸ், பார்த்தா என்னோட ஜூனியர், நான் எதிர்பார்த்ததை விடவே அவன் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் போலயே இப்படி சொல்லிட்டு ரின்னோ ஹீரோ இப்படியே போயிட்டு இருந்தானா அவன் கண்டிப்பா ஒரு நாள் கேப்டன் லூனாவே சர்பாஸ் பண்ணுவான். இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், அவன் கண்டிப்பா அவங்க அப்பனே ஒரு நாள் சர்பாஸ் பண்ணுவான். ஆனா இவ்வளவு டேலண்டா இருக்கிற ஒரு ஆளு ஏன் இவனை பத்தி யாருக்குமே தெரியல? ஏன்னா ஹீரோ அமைதியின் மறு உருவமா தானே எல்லாத்திலும் சுத்திட்டு இருப்பான் யாருக்குமே தெரியாம. இவ்வளவு அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இவன் இந்த அளவுக்கு டேலண்டான ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் இவனோட டேலண்டே இவனுக்கு ஒரு பிரச்சனையா வந்துரும் சொல்லி இவன் யாருக்குமே தெரியாம இவன் டேலண்ட்டை மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் இந்த விஷயம் எல்லாமே புரியுது. அதனாலதான் இவன் எந்த இடத்துக்குமே தனியா போகாம இவன் மேடிய கூட வச்சு சுத்திட்டு இருக்கான் போல பையன். இவன் எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்துல இருந்து தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிறான். இவ்வளவு இதை யோசிச்சுட்டு டே புது பையா, உண்மையிலே நீ ஆன்சமா தான்டா இருக்க, ஆனா உங்ககிட்ட ஒரு மோசமான ஒரு சைடு இருக்கு. என்ன பண்றது, அதெல்லாம் இதுக்கப்புறம் யாரால மாத்த முடியும்? நீயும் கேப்டன் லூனாவும் உண்மையிலே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் அந்த முட்டாள் எம்பரர் அவனை கண்டிப்பா அவனோட பொசிஷன்ல இருந்து கீழே இறக்கிட முடியும். ஆனா இந்த ப்ராசஸ்ல நடுவுல அந்த பிரின்சஸ் வந்து அடிபடுவா. பரவாயில்ல, நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல, குறுக்குல வந்தாரா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளவு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ பாக்கிறதுக்கு தான் வந்துட்டு இருக்கா. நோவாவும் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் பார்த்தா லூனாவோ நோவாவோ ஒரே இடத்துல நின்று எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்த்தா அந்த டீமனி கிறிஸ்டல்ல இருந்து மானாலாம் ரிலீஸ் ஆயிருக்கும்ல, அதுதான் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. லூனாவும் நோவா, இதனால்தான் நீ அந்த டீமன் அவேக்கன் ஆகணும்னு விட்டியா? ஈஸியாவே டிஸ்ட்ராய் பண்ண முடியும்ட்டு நீ அந்த டீமனை வெளியே விட்டுருக்க. நான் சொல்றது கரெக்டா தப்பா? நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு இங்க நடந்த மொத்த சிச்சுவேஷனுமே இது ரொம்பவே வினோதமா இருக்கு. ஏன்னா இந்த மொத்த கான்டினென்ட்லயுமே அந்த டீமனால அதிகமா சஃபர் ஆன ஆள் யாருன்னா அது நீதான். அப்படி இருக்கிற நீயே எதுக்கு அந்த டீமனை எழுந்துக்கணும்னு விட்டுருக்க போற? ஒருவேளை அந்த டீமனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காகவா? ஆனா இந்த மாதிரி சைல்டிஷான வேலையெல்லாம் உன்ன மாதிரி ஒரு ஆள் ஏன் பண்ண போறாங்க? மேபி நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். நான் அதை ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு கூட இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னோட எபிலிட்டி அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. சரி ஓகே, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ எனக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இதை கேட்டு நோவா சிரிச்சுட்டு அப்ப அடுத்த தடவை பார்த்தா பாத்துக்கலாம். நோவா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணு. ஏன்னா நம்ம மறுபடியும் பாக்குற ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அதுவும் இல்லாம யாருக்கு தெரியும், நம்ம இதை விட ஸ்ட்ராங்கஸ்டான எனிமியை ஃபேஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாலும் வரும். அட அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம இதெல்லாம் விட முக்கியமா பாத்துக்க வேண்டிய ஒரு ஆள் என் முன்னாடி இப்ப தூங்கிட்டு இருக்கான். அவனை நான் உன்னை நம்பிதான் விட்டு போறேன், அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. நோவாவும் ஹீரோவே பாத்துட்டு ரொம்பவே நன்றி, நீ மட்டும் இல்லனா இந்த மொத்த சிச்சுவேஷனும் என்ன ஆயிருக்கும்னு
என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல நாக்ஸ். இவன் இப்படி உட்காந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே இப்பதான் அந்த மொத்த பேரியருமே உடையுது. பசங்களாம் இவ்வளவு நேரம் வெளியே தான் இருந்துருக்கானுங்க போல இது. பேரியர் உடஞ்ச உடனே எல்லாம் பிலிபில்னு உள்ள வந்துடுறானுங்க. டீன் உங்களுக்கு எதனா ஆயிடுச்சா? நல்லா தானே இருக்கீங்க? அதுவும் இல்லாம அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த அந்த டீமனிக் கிறிஸ்டல் அதோட மானா பயங்கரமா ரிலீஸ் ஆச்சு. அதனால தான் நாங்களாம் இங்க வந்தோம். அடா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா அது எதனா தெரியாம நடந்திருக்கும். எதே தெரியாம நடந்திருக்குமா? இதாமா தாயே இங்க என்னதான் நடந்துனுக்குது. அதுக்கப்புறம் தான் ராஸ் நோட் பண்றாரு ஹீரோ அங்க குப்பரை பத்துனுக்குறான்ட்டு. டேய் தம்பி நாக்ஸே ஏந்தரான்ட்டு இவரு இங்க நின்னு கத்தினுக்கிறாரு. அதுக்கப்புறமா அகாடமில இருந்து வந்து எல்லாருமே அந்த பில்டிங் எல்லாம் சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. மொட்டையும் போயிட்டு நோவா கிட்ட இந்த டீமன் என்னதான் வீக்கான ஸ்டேட்ல வந்திருந்தாலும் இவன் கண்டிப்பா பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அது எனக்கு நல்லாவே தெரியும். இவனை யார் தோக்கடிச்சது சொல்லுங்க? நீங்க தான் இந்த டீமனை தனியா தோக்கடிச்சீங்களா? இதை கேட்டு நோவாவும் மேபி இருக்கலாம், நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? இவ இப்படி சொன்ன உடனே மொட்டையும் இவ பேசுறதுலே தெரியுது கண்டிப்பா அதை யாரு சாவடிச்சாங்கன்னு இவ சொல்ல போறது இல்ல. அப்படின்னா சரி நாங்க இந்த இம்பீரியல் ஃபேமிலிக்கு என்னன்னு ரிப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கானுங்க. மொட்டையும் டேய் இந்த விஷயத்துக்கு எதனா பண்றா? அடங்கொய்யால நான் எதுக்குடா பண்ணோம் மொட்டை, அதெல்லாம் ஊ பொறுப்பு தானே, நீயே போய் அந்த வேலையாம் பாரு. இவனுங்க இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நோ மனசுக்குள்ளேயே இந்த சீலை எவன் ரிலீஸ் பண்ணானோ அவன் கண்டிப்பா எந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காகவும் இதை பண்ணியிருக்க மாட்டான். அதுவும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்க ஆளுங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் யாரு? ஒருவேளை அந்த இம்பீரியல் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களா இருப்பானுங்களோ? அப்படி மட்டும் இருந்தா இதுக்கு ஒரே மீனிங் தான், அவனுங்க என்னோட பெர்மிஷன் இல்லாமலே என்னோட டெரிட்டரிக்கு வந்திருக்கானுங்க. நோவோ சுத்தி இடிஞ்சிருக்க பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு இந்த டீமன் வொர்ஷிப்பர்ஸ் இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பர்மிஷன் இல்லாமலே என்னோட டெரிட்டரிக்கு வந்திருப்பானுங்க அப்படின்ட்டு இவ்வளவு பயங்கர காண்ட்ல கொடூரமா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி பச்சை மண்டை கிட்ட எல்லாருமே நாக்ஸ் என்ன செத்துட்டானா? இல்ல அதுவும் இல்லாம அவன் 3 நாளா இதே நிலைமையில தான் இருக்கான். யார் கேக்குறான்னு பார்த்தா டாய்ல தான் மேட பிடிச்சு குளிக்கணுங்கிறா. நம்ம இந்த விஷயத்த நாக்ஸ் அவங்க அப்பா கிட்ட சீக்கிரமே சொல்லி ஆகணும். அப்படி சொன்னா மட்டும் தான் ஒரு நல்ல மெடிசன் எல்லாம் நம்மளுக்கு அனுப்புவாரு. ஆனா மிஸ் டாய்லா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? இந்த சிச்சுவேஷன் எல்லாம் என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி தான் என்னால சொல்ல முடியும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே எல்லோராவும் என்னால சுத்தமா யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த முட்டா பையன் எதுக்கு அந்த டீமன் இருக்கிற இடத்துக்கு போனா? நீ அந்த மாதிரி சொல்லாத. அவன் அங்க போயிருக்கானா கண்டிப்பா அவனுக்குன்னு எதனா ஒரு ரீசன் இருக்கும். என்னதான் அந்த ரீசன் அவ்வளவு முக்கியமா இருந்தாலும் அந்த முட்டா பையன் எதுக்கு அங்க போனோம்? இவங்க எல்லாம் இப்படி மாத்தி மாத்தி ஹீரோ ஜன்னல் வெளியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பத்துனுங்கிறான். பையன் கோமாலாம் இல்ல மூச்சுந்தாங்கிறான். என் லைஃப்ல எனக்கு இப்பதான்டா ரொம்ப பயமாகுது ஏந்து வெளியே போறதுக்கு. ஆனா என்னால நம்ப முடியாத ஒரே விஷயம் என்னன்னா நான் இவ்வளவு ஸ்பீடா ரெக்கவர் ஆவேன்னு நானே எதிர்பார்க்கல. நான் பார்த்தா சிஸ்டம்ல இருந்தோம் உங்க மேல மூன் பிளெஸிங் இருக்கு, அதுவும் இல்லாம ஐஸ் பிளெஸிங்கும் இருக்கு அப்படின்னு வருது. ஹீரோவால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் இவனுக்கு பிளெஸிங் குடுத்துட்டு போயிருக்காங்கன்னு. பப்ளிக்கோட பார்வையில இந்த அகாடமி எப்பவுமே அது எம்பரர் சைட்ல தான் நிக்கும். ஆனா இப்படி இருக்கிற ஒரு அகாடமில கிரிமினல் ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒருத்தன் அதான் நான் தாங்க அப்படின்ட்டு ஹீரோ அவனை பத்தியே பேசிட்டு இருக்கான். நோவாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நோவா ஹீரோவை ரெக்கவர் பண்ணி ஹீரோ கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கறக்கலான்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்ட்டு ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். பையனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த விஷயம் எல்லாம் இப்படிதான் போகுதுன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தூங்குற மாதிரி நடிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு எழுந்து வெளியே போற ஐடியா எனக்கு சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் படுத்துறான். அப்படியே கொஞ்ச நேரம் போயிடுது, நைட் ஆயிடுது. பையனும் கண்ணு முழிச்சு நான் என்ன தூங்கிட்டேனா? ஹீரோவும் நைட் ஆயிடுச்சு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அந்த எல்லோர பொண்ணு யாருக்குமே தெரியாம நைஸா ரூம் உள்ள பூந்து அவன் நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே என்னால சுத்தமா நம்பவே முடியல, நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கி இருக்கேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே அவளும் என்னப்பா தம்பி நாக்ஸ் எப்படியே ஏந்துட்டு போலையே யாரா அது அப்படின்ட்டு பையன் ஷாக் ஆயிடுறான். அவளை பார்த்துட்டு நீ தானா? நானும் வேற யாரும் நினைச்சேன். எல்லோரா உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த லேட் நைட்ல இந்த இடத்துக்கு வந்திருக்க? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம லேப்ரன்த்ல பார்த்தோம்ல அந்த பையன் ஷின், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோவை தான் உத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு சுத்தமா புரியல இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவனை பத்தி இங்க வந்து கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. பையனும் என்ன சொல்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்ட. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு நல்லாவே தெரியும் நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு. நீ பொய் சொல்றேன்ட்டு எனக்கு பச்சையா தெரியுது. அதுவும் இல்லாம என்கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணாத. நீ பொய் சொல்லும் போது உன்னோட உடம்பு அது நடுங்குது, அதை பார்த்தாலே எனக்கு தெரியுது. என்னதான் உன் உடம்பு நடுங்கினாலும் உன்னோட வாய்ஸ் அது ரொம்பவே காமா தான் இருக்கு. ஹீரோவும் போச்சுடா, இவளோட ஆக்டிங் ஸ்கில்லுக்கு முன்னாடி என்னோடதெல்லாம் ஒண்ணுமே இல்ல போலயே. அப்படின்னா இவகிட்ட இந்த மாதிரி பொய் சொல்றது இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. இவ இவ்வளவு தூரம் வந்திருக்கானா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா ஷின் எனக்கு தெரிஞ்சவன் தான். நீங்க ரெண்டு பேரும் பிளட் ரிலேட்டடா? ஏன்னா உங்க ரெண்டு பேர் கண்ணுமே அது பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிரம். பரவாயில்லையே இவ இவ்வளவு நோட் பண்ணிருக்காளா அப்படின்ட்டு. இவளும் எனக்கு இந்த விஷயம் இப்பதான் புரியுது. எனக்கு தெரிஞ்ச அவன் அழிஞ்சு போன ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவனா இருப்பான். நான் ஏகப்பட்ட விஷயம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி அழிஞ்சு போன ஃபேமிலியில யாரெல்லாம் டேலண்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஸ்லேவ் மாதிரி பிடிச்சு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஷின்னும் அதுல ஒருத்தான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? இதை கேட்டு ஹீரோவும் என்னால சுத்தமா
நம்பவே முடியல. என் ஃபேமிலியை சுத்தி இந்த அளவுக்கு கொடூரமான ரூமர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கு போலயே. ஆக்சுவலா அந்த லேப்ரண்ட்லயே எனக்கு இந்த விஷயம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்தது. அவன் ஆரம்பத்துல இருந்தே நம்மள யாரையுமே சாவடிக்கணும்ன்ற எண்ணத்துல அவன் நம்ம கூட சண்டை போடல. சோ சின்ன கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அதுவா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான்ல, அதான் அவனுக்கு ரீபே பண்ணலான்னு. சொல்ல போனா எனக்கு சின்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனை என்னோட மர்ச்சன்ட்ல ரெக்ரூட் பண்ணதான் நான் வந்திருக்கேன். நீ சொல்றத பார்த்தா நீ கூப்பிட்ட உடனே அவனை போ அப்படின்னு நான் அனுப்பிச்சிடணும். ஆமா, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆளு உன்கிட்ட இருக்கிறது அது ரொம்பவே தப்பு. அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் அது வேஸ்ட் ஆகுது. என்னால சுத்தமா இந்த விஷயத்த நம்பவே முடியல. நீ என்ன நினைச்ச? என் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தனை அவ்வளவு ஈஸியா என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? இவ ஹீரோ சொல்றது எதுவுமே கண்டுக்கல. அவளும் ஒரு வாரம் கழிச்சு அவனை என்னோட மர்ச்சன்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன பார்க்க சொல்லு. சரி, அப்ப நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன். அதுவும் இல்லாம தம்பி நாக்ஸ், நீயும் கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடு. இவ்வளவு அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பச்சைமண்டியோ ஹீரோ கிட்ட, யங் மாஸ்டர் நாக்ஸ், நீங்க இந்த தடவையுமே ரொம்ப ரெக்லஸா நடந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். எல்லா விஷயத்தையும் ரொம்ப பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்னு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி பேட்ரியாக் ரொம்பவே கவலைப்படுவாரு. தயவு செஞ்சு இத ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லாத. ஏன்னா இந்த விஷயத்த இதுக்கப்புறமும் காம்ப்ளிகேட்டா ஆக்கணும்னு நான் விரும்பல. ஆனா நான் ஏற்கனவே ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டேனே. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை பாத்துக்க வேண்டிய ஒரு மெய்டா இது என்னோட பொறுப்பு. அதனால என்ன எதுவும் சொல்லாதீங்க. ஹீரோ இவ சொன்னதெல்லாம் கேட்டு இவனும் இவன் ரூம் உள்ள கதவு சாத்திக்கிறான். இவனுக்கு கிட்ட இப்படி பாடுபடுறதுக்கு நான் ஒண்ணுமே அன்கான்சியஸாவே இருந்திருக்கலாம். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா சைட்ல ஏதோ நோட்டீஸ் பண்ணி திரும்பி பாக்குறான். நான் பார்த்தா அந்த இயானா பொண்ணு தான். பரவாயில்லையா நாக்ஸ், நீ நல்லாவே ரெக்கவர் ஆயிட்ட போல. அப்படின்னா சரி, என்ன மாதிரி ஒரு ஆஃப் பிளட் சக்குபஸுக்கு அதோட மானவ ரெக்கவர் பண்ண ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்கு. அந்த மெத்தட்ல தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவ்வளவு ஒரு மாதிரி பரிதாபமா தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும், ஓ இவ வந்துட்டாளா இந்த சக்குபஸ், இவங்க எல்லாம் எதுக்கு ஃபேமஸ்னா ஹியூமன்ஸோட எனர்ஜியை சக் பண்ணி எடுக்கிறதுல தான். ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு சுத்தமா எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, சரி சொல்லு இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல, நீ ஒரு நிமிஷம் என் கையை பிடிச்சிட்டு இருந்தாலே போதும். நல்லா பாத்துங்க, இவ இப்போ அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பாவமா பேசிட்டு இருக்கால, நல்லா இவ மூஞ்ச பாத்துக்குங்க. ஹீரோவும் இதை கேட்டு, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஆனா இதெல்லாம் அவ்வளவுதானா? ஆமா ஆமா அவ்வளவுதான், நீ வெறும் என் கையை மட்டும் பிடிச்சாலே போதும். சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீ எதுக்கு என்ன அப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்த? அதுவா அது 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 வந்து அப்படின்ட்டு இவ்வளோ, நீயும் என்ன மாதிரி டார்க் ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன், அதனாலதான் எனக்கு கொஞ்சம் இந்த விஷயம் எல்லாம் கியூரியஸா இருந்தது. நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டா நீ நிறையவே மாறிட்டேனே, ஆனா பாஸ்ட்ல நீ இப்ப இருக்கிறத விடவே அப்படின்ட்டு இவ்வளவு இழுக்கிறா. ஹீரோவோ, என்னடி இழுவ சொல்லு, பாஸ்ட்ல என்ன நான் இப்ப இருக்கிறத விட மோசமா இருந்தனா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னும் போது ஹீரோவோ சரி ஓகே அவ்வளவுதானா, வந்து உட்காரு, உன்னோட மானாவை ரெக்கவர் பண்ணலாம். ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு இவ்வளவு சமத்தா பக்கத்துல உட்காந்துக்கிறா. ஹீரோவோ, இந்த இயானா வான்சைடர் இவ பாக்குறதுக்கு வேணா அப்பாவியா குழந்தைத்தனமா நடந்துக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா இவ நார்மலான சக்குபஸ் மாதிரி கிடையாது. எனக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த கேம் நான் அத்தனை தடவை விளையாடி இருக்கேன். இந்த இயானாவோட இன்னொரு சைடு ஹீரோ அது என்னன்னு நம்ம கிட்ட சொல்ல, அவனும் அவகிட்ட வெறும் 10 நிமிஷம் தான் ஓகேவா, அதுக்கு மேல எதுவும் கிடையாது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். ஹீரோவும் சீக்கிரம் முடி அப்படின்ற மாதிரி அவனும் உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவளும் அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாத்திடுறா. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, போதும் விடு, நீ சொன்ன 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடா தம்பி, நீ எங்கப்பா போற? யார் சொன்னா இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு? எல்லாமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் அவளோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறான். ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இவளோட ஸ்டாட்ஸ் அந்த டியூவல் பர்சனாலிட்டி நான் பார்த்தா ஹீரோ கீழே தள்ளி இவன் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ மேல பூச்சிரா, இந்த விஷயம் தான் நடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இது நடந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அமைதியா இரு, நீ பின்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவ. இவ்வளவு ஒரு மாதிரி டோன்ல, என்ன நாக்ஸ் என்ன உனக்கு பிடிக்கலையா? இந்த விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் எப்பவுமே உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைய பார்த்ததே இல்ல. என்ன பிடிக்கலன்னு சொன்ன ஆம்பளை அது நீ மட்டும் தான். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். சரி சொல்லு, உனக்கு எந்த மாதிரி ஆளை பிடிக்கும்? ஏன்னா நான் நிறுத்த சொன்ன நிறுத்து. அட ரொம்ப துள்ளாதப்பா, கிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹக் பண்ணுவோம், இப்படி பண்ணாதான் இது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவகிட்ட அப்படியே பயங்கரமா கிட்ட வந்துட்டு இருக்கா. சடனா ரெண்டு கதவு இதெல்லாம் ஒட்சன் வரா. டேய் சில்ட்ரா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஏண்டா நீ அங்க பண்ண மொத்த வேலையும் நான் மூடி மறைச்சிட்டு இருந்தா நீங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து குஜாலா இருக்கிறியா? ஏனாவோ நீங்க யாரு? ரென்னோ எது நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அவளோட அந்த வாட்டர் யூஸ் பண்ணி தலையிலே ஒரே போடு. அவளுக்கு அச்சடியில அந்த அம்மா கிருகிருன்னு கீழே வந்துடுறாங்க. ரின் நீ என்ன பண்ண? அட ஒன்னும் பயப்படாத, லைட்டா தண்ணி எடுத்து அவ தலையில தான் அடிச்சா, அதுக்கே அவ சொல்லிட்டீங்கன்னா. ஹீரோ அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ரின்னோ கிக்கு புக்குன்னு சிரிச்சிட்டு இருக்கிறா. ஹீரோவோ அமைதியார், இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பையன். நாக்ஸ், நான் மட்டும் இங்க வரலனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உண்மையை சொல்லு, நான் இங்க வந்தது உனக்கு உண்மையிலே சந்தோஷமா தானே இருக்கு? ஆமா நீ மட்டும் வரலனா என் மொத்த சோழியே முடிஞ்சிருக்கும். நீ இப்ப நல்லா தானே இருக்க? பரவாயில்ல, நான் ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். ரின்னோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அவளும் திருக்கு பிறகுன்னு முடிச்சுட்டு, நாக்ஸ் நீ தான் என்ன காப்பாத்தின, அதனால ரொம்பவே நன்றி அப்படின்னு இவ சொல்லும் போது ஹீரோவோ, இந்த விஷயத்தெல்லாம் மறந்துரு, உன்னை மட்டும் அந்த இடத்துல நான் காப்பாத்தலனா நீ அந்த இடத்துல எனக்கு பால் ஊத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிடறான். ஆட்டாங்கொய்யால, டேய் நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னா எப்படிதான் ரிப்ளை பண்ணுவியா? இவ்வளவு
இவ்வளவு அதை பார்த்துட்டு காண்டாயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிச்சு, உன்னோட இந்த ஆட்டிடியூட் இதுதான்டா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. அதுவும் இல்லாம நான் ஒரு ஆர்ச்சரு, நீ என்னைய காமெடி பீஸ் மாதிரி நடத்திட்டு போற, மறந்துட்டியா நான் உன்னோட 2 வயசு பெரிய பொண்ணா அப்படின்ட்டு இவ்வளவு அவங்க நின்று மாணவரே கத்திட்டு இருக்கா. ஹீரோ அது எதுவுமே கண்டுக்கல, அவன் பண்ணு போயிடறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா மேன்ஷனை தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா லூனா வந்து நின்னுட்டு இருக்கா. ஹீரோ அவங்க அப்பாவும், நீ இப்ப என்ன சொன்ன, அந்த டீமனை நாக்ஸ் தோக்கடிச்சானா, இந்த விஷயம் எல்லாம் உண்மையிலே நடந்ததா? டே பைத்தியக்காரா, உங்ககிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு என்னடா அவசியம் இருக்கு? இது கேட்டு பட்லரும், இன்மோஷன் நாக்ஸ் இதை பண்ணாரா? நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தனா, இவரு இப்படி ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க அப்பா அப்படியே பயங்கர பெருமையில அப்படியே ஆறாவெல்லாம் வெளியே விட்டுன்னு உட்காந்து நிக்கிறாரு. ஆஹா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃபேமிலியில என்ன புயல் அடிக்க போகுதுன்னே தெரியலையே. பட்லர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் லூனாவும் மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, நாக்ஸ் என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, அதனால இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்காத. இவன் இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தனா, இவன் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரே ரீசன் என்ன இருக்கும்னா, அவங்க அம்மாக்காக மட்டும்தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம், அந்த நைட் ஆஃப் ஸ்லாட்டர் பார்த்தா ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த டீமன் ஹீரோ அவங்க அம்மாவை சாவடிச்சிட்டு இருக்கு. அந்த டீமன் கையில அவங்க அம்மா சாவறத அவன் கண்ணு முன்னாடியே பார்த்தான். அப்படி பார்த்ததுனால தான் அவன் கொஞ்ச நாள் பைத்தியக்கார மாதிரி நடந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எதுக்குமே உதவாத ஒரு உதவக்காரியா மாறிட்டான். அவன் எப்பவுமே அவனை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையுமே அந்த அளவுக்கு அவன் கண்டுக்கிறதே இல்ல. ஆனா இப்போ இவன் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். அவன் அம்மாக்காக அவன் ரிவெஞ்ச் எடுத்திருக்கான். ஹீரோ அவங்க அப்பா சொல்லி இருப்பார்ல, எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல நாக்ஸ் ஏன் இதை பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. அதை கேட்டு லூனாவோ, தம்பி என்கிட்ட போய் சொல்ல மட்டும் ட்ரை பண்ணாதப்பா. இவன் இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, இந்த தியோ பையன் இவன் ஏதோ பெருசா கம்பி கட்ட ட்ரை பண்றான், எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஏன்னா நாக்ஸ் யூஸ் பண்ண அந்த பவர் இது இவனோட பிளட் லைன்ல மட்டும்தான் வரும். அதுதான் வாய்ட் ரெவல்யூஷன். இந்த மாதிரியான பவர் எப்ப கிடைக்கணும், ஒருத்தவங்க அவங்களோட லிமிட்டை ரீச் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். நான் இப்ப அவனை லூனாட்டிக்ல ஒரு ஆளா அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால அவனை அவ்வளவு ஈஸியா நான் இவனுங்க கிட்ட கொடுத்துட மாட்டேன். தியோ, இதுக்கப்புறமா உன்னால நாக்ஸை வச்சு எந்த ஒரு விளையாட்டுமே விளையாட முடியாது. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும், பேரண்ட்ஸ் அவங்க சைல்ட பத்தி எல்லா விஷயமுமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எது பேரண்ட்ஸா, நீ இதுக்கு முன்னாடி உன் பசங்க கிட்ட ஒரு அப்பனா எப்பனா நடந்திருக்கியா? அதுவும் இல்லாம உன்னோட மொத பையன் அவன் ஏற்கனவே அந்த இம்பீரியல் ஃபேமிலியோட ஃபிராக்ஷன்ல போய் சேர்ந்துட்டான். இதுக்கு என்ன மீனிங்னா, உன் பையன் ஏற்கனவே அந்த டீமன்ஸ் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இது எதுவுமே நான் பண்ணல, அதனால இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத. ஹீரோ அவங்க அப்பா இப்படி சொன்ன உடனே லூனாவும் ஜன்னல் கிட்ட போயிட்டு அவளும் ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து, நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ் அதை மறந்துடாத. உன் பையன் மட்டும் என் வழியில வந்தானா நான் கருணையே பார்க்காம அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தான் லூனாட்டிக்ஸ் ஒர்க் ஆகும், உனக்கு அது நல்லாவே தெரியும். சோ அதனால உன் பசங்க மேல அதிகமா எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வச்சுக்காத தியோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறா. ஹீரோ அவங்க அப்பாவும் இதெல்லாம் கேட்டு, எனக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாமே நல்லாவே தெரியும், தெரிஞ்சுமே நான் ஏன் அமைதியா இருக்கேன்னா, இந்த இம்பீரியல் ஃபேமிலியும் அதுவும் இல்லாம அந்த 72 டீமனையும் போட்டு தள்ளுற ஒரே காரணத்தினால மட்டும்தான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஏதோ ஒரு மேன்ஷன்ல காட்டுறாங்க. உன்னை நான் இங்க கூப்பிட்டது ரொம்பவே சிம்பிளான ஒரே ரீசன் தான், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கு, அவ்வளவுதான். நீ மட்டும் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணனா நீயும் இதுக்கப்புறம் எங்க மர்ச்சன்ட்ல சேர்ந்த ஒரு ஆளு. கவலைப்படாத, நீ எதிர்பார்க்கறத விடவே அதிகமான பணம் எல்லாமே நான் உனக்கு தரேன். இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த எலோரா பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. எதிரில் உட்காந்துங்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோட ஷேடோ க்ளோனு. சோ அதனால தான் சொல்றேன், ஷின் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோ. இது என்னதான் ஹீரோவோட ஷேடோ க்ளோனா இருந்தாலும் ஹீரோ தான் இப்போ இது உடம்பு உள்ள உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன், கவலைப்படாத. இந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே நாக்ஸ் என்கிட்ட சொல்லிட்டான். அதுவும் இல்லாம அவன் ஏற்கனவே என்கிட்ட பெர்மிஷன் கொடுத்துட்டான், இந்த மாதிரி உன்னை என் டீம்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டு ஹீரோவும், அடி சண்டாலி, நான் எப்படி உனக்கு அந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் கொடுத்தேன்? நான் சுத்தமா இந்த விஷயத்த யோசிச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வேணும்னு சொல்லி நான் அந்த பாச முன்னாடியே போட்டு தள்ளிட்டு இவன் அந்த இடத்துல பாசா போட்டதுக்கு இவ எப்படி என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பான்னு. என்னால எப்படி இவளோட ஃபேமிலியில வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு, மிஸ் எலோரா, என்ன வெறும் எலோரானே கூப்பிடு. இல்ல எனக்கு மிஸ் எலோரான்னு கூப்பிடுறது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பரவாயில்ல, நாக்ஸ் கிட்டயும் உங்ககிட்டயும் நிறைய விஷயம் காமனா இருக்கு. நான் இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பெருசாக்கணும்னு நினைக்கல. ஆனா என்னோட ஃபேமிலி அவனோட ஃபேமிலி கூட கொலாபரேட் பண்றது பணக்காரன் குப்பை தொட்டியில கை விடுறதுக்கு சமம். இவ அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்ல போனா, நீ எல்டின் அகாடமி உள்ளே யாருக்கும் தெரியாம பூந்து ஒரு சீக்ரெட் மிஷினே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க. இந்த விஷயம் மட்டும் நோவாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க எப்பவுமே பீப்புளோட வீக்னஸை வச்சு அவங்க கூட விளையாட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அட என்ன மாதிரி ஒரு மர்ச்சன்ட் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எப்படி அவ்வளவு ஈஸியா விடுவேன்னு நீ நினைக்கிற? சரி சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணும்? ஜஸ்ட் இதுல சைன் பண்ணு. நீ எனக்காக எந்த ஒரு வேலையும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இதுல சைன் மட்டும் பண்ணு போதும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அந்த மேன்ஷன்ல இருந்து வெளியே வந்துடுறான். ஹீரோவோட கையில என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஃபயர் ஸ்பிரிட் பெண்டன்ட்னு ஏதோ ஒன்று கையில வச்சிட்டு இருக்கான். இது வந்து ஓவர்
ஓவர் பவர்டான ஒரு ஆர்டிஃபேக்ட். இதெல்லாம் கேம் கடைசியில் தான் கிடைக்கும். ஆனா பையனுக்கு எல்லாமே முன்னாடியே கிடைச்சிட்டு இருக்கு. இது யார் குத்தான்னு பார்த்தா அந்த எலோரா பொண்ணு தான் குத்துருக்கா. என்ன காப்பாத்துனல, அதனால இதை நீ கிஃப்டா வச்சுக்கோ. அதுவும் இல்லாம நம்ம கான்ட்ராக்டுக்கு ஒரு டவுன் பேமெண்டா இதை நீ வச்சுக்கோ. ஹீரோவும் அதை பார்த்துட்டு உண்மையை சொல்ல போனா இது உண்மையிலே ஒரு சீட் ஸ்கில் மாதிரி ஒரு சீட் ஐட்டம். இது ஒரு ஹை லெவலான மேஜிக் கிறிஸ்டல். ஹீரோ இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே உண்மையிலே இது கிரேட்டான ஒரு விஷயம் தான். ஆனா இது வெறும் பெண்டன்ட் இல்ல, இது ஒரு ட்ராக்கிங் டிவைஸ். சொல்ல போனா நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எலோராவே இந்த விஷயத்த பண்ணியிருக்கா. ஆனா ஏன் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா எனக்கு சுத்தமா புரியலையே. அப்படியே கட் பண்ணி இவளோட ரூம்ல தான் காட்டுறாங்க. இவளும் உட்காந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா இந்த ஷின்ன்ற ஆளை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. யாருன்னு பார்த்தா அந்த ரிக்கு பையன் தான் வரான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு ஆளை கூட்டு ரெக்ரூட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. எப்பத்துல இருந்து நான் பண்ற விஷயத்துக்கெல்லாம் நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்ச? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்ல. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சோ அதனால என்ன மாதிரி ஒரு முட்டாள் பேசுறத பத்தி எல்லாம் நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க. இதுக்கப்புறம் நீ பேசும்போது பார்த்து பேசு. இந்த ரிக்கு பையன் வர வர இவன் பண்ற நிறைய விஷயம் எல்லாம் சஸ்பீஷியஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பேமோன் நோவால டிஃபீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் இவனோட வேலையெல்லாம் இவன் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு என்னமோ தோணுது. எப்படி இருந்தாலும் இவன் மேல இதுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு தப்புன்னு எனக்கு தோணுது. இவன் என்ன பண்றான்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் போக விட்டு பார்ப்போம். இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவனை பார்த்து, தம்பி இதுக்கப்புறம் நீ பண்ற விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா இதுக்கப்புறம் நீ பண்ண போற ஒவ்வொரு டிசிஷனும் உன்னோட வாழ்க்கை எப்படி திரும்ப போகுதுன்னு அதுதான் முடிவு பண்ண போகுது. இவனும் அதை கேட்டு சிரிச்சுட்டு, கவலைப்படாதீங்க, நீங்க சொல்ற விஷயத்த நான் கண்டிப்பா என்னோட மைண்ட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளியே வந்துடுறான். அந்த ஹால்வேல நடந்து போகும்போதே நான் யோசிச்ச மாதிரி இந்த எல்லா விஷயமும் கரெக்டா தான் இருக்கு. நாக்ஸ் வான், நான் நினைச்ச மாதிரி நீ உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஆள் தான். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன்னை போட்டு தள்ளணும். அதுவும் இல்லாம உன்னையும் இந்த பிரின்ஸையும் ஒரே நேரத்துல நான் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உன் கோல் என்னவா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறமும் நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விஷயமும் நடக்காது. ஏன்னா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஏற்கனவே எல்லா வேலையும் பார்த்துட்டேன். பார்த்தா ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு பையன் ஏதோ ஒரு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான் போல. இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. இந்த சாப்டர் இங்கே முடியுது. இந்த சீசனும் இதோடய முடியுது. ஓகே गाइस, நெக்ஸ்ட் சீசன் போடலாமா இல்ல வேணாவா, புதுசா எதனா மானுவா போடலாமான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.